இலங்கை வேந்தன் ராவணனால திரேதாய யுகத்தில் கெட்டப்பட்டதா நம்பப்படுற ஒரு கோவில் தான் இன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் ஜோதிர்லிங்கம். இந்த சோம்நாத் ஜோதிர்லிங்கம் கோவிலை நான் வேற ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது கஜினி மஹ்மூத் 17 தடவை படையெடுத்து வந்து ஒரு விஷயத்தை முடிச்சு காமிச்சாரு. அதாவது 17 தடவை முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 17 தடவை முயற்சி பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோமநாத் ஜோதிர்லிங்கம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் திருடிட்டு போகிறதுக்காக, அதாவது படையெடுத்து அந்த செல்வங்களை அந்த கோவிலில் இருந்து கொண்டு போகிறதுக்காக தான் 17 முறை படையெடுத்தார். கொண்டு போனதோட மட்டும் இல்லாமல் கோவிலை மிகப்பெரிய அளவில் இடித்தார், எதிர்த்தார், சிதலமடைய வச்சார். இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லை, இன்னும் பல கோவில்கள் இந்தியாவினுடைய அந்த ஒரு கலாச்சாரத்தை பறைசாற்ற சிலைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் இடித்து உடைச்சதுனால ஐடல் பிரேக்கர் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு வரலாறின் பின்னணியில் தான் அந்த 17 முறை படையெடுப்பு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது வேற ஒரு அரசியல், அது இருக்கட்டும். இன்றைக்கி இந்த சோம்நாதர் டெம்பிள் அப்படின்றது கஜினி மஹ்மூதால் இடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000 வருடம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பல நியூஸ் போர்ட்டலில் இது சம்மந்தமான பிளாக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 1026 11ஆம் நூற்றாண்டின் அந்த ஒரு தொடக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம். சோழன்கி வம்சம், சாளுக்கியா அப்படின்னு எடுத்துக்கிட்டலாம், அவங்க அந்த பகுதியை ஆட்சி பண்ணதாங்க. அந்த டைமில் தான் பல முறை கஜினி மஹ்மூத் அந்த இடத்துக்கு படையெடுத்து வந்து அவர் பல இடங்களில் தோல்வி பெற்று பின்னோக்கி போயிருக்காரு. ஆனால் 17ஆவது முறை இந்த கோயிலை அவர் நினச்ச மாதிரியே வெற்றிகரமாக கொள்ளையடிச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த தங்கம், வைரம், அதையும் தாண்டி வெள்ளி அப்படின்னு பல 1000 கோடி கணக்கான அந்த செல்வங்களை அவர் ஆட்சி பண்ண கஜினி அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதனால தான் அவரை கஜினியின் மஹ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஐடல் பிரேக்கர் அப்படின்ற இன்னொரு பேருமே அவருக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சோமநாதர் டெம்பிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்காரினுடைய தியாகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கஜினி மஹ்மூத் படையெடுப்பின் அப்பவே பல்லாயிரக்கணக்கான பேர் தங்களுடைய உயிரை நீத்து தான் அந்த கோவிலை காப்பாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு சோழங்கி வம்சத்தினர் பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ணாங்க கஜினி மஹ்மூதை. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வரலாறில் பேசப்படுது. அங்கே அவ்வளவு செல்வம் இருக்கான் அப்படின்னு ஒரு கதை அப்படின்றது பரவுது இந்த கஜினி மஹ்மூதின் படையெடுப்பிற்கு அப்புறம். அந்த ஒரு காட்டுமிராண்டி தனத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் பல படையெடுப்புகள் சோம்நாதர் கோயில் மேலே நடத்தப்படுது. அதை தொடர்ந்து அந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக பல படையெடுப்பின் காரணமாக கெட்டப்பட்டு இடிக்கப்பட்டு அப்படின்னு பல வரலாறுகள் அப்படின்றது அந்த கோவிலுக்கு இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய அந்த சோமநாதர் ஜோதிர்லிங்கத்துக்கு பின்னாடி அவ்வளவு தியாகங்கள் அப்படின்றது இருக்கு. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, இந்தூர் சமஸ்தானத்தின் மகாராணி அஹில்யாபாய் ஹோல்கர் அவங்கள சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1700களின் பிற்பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சோமநாதர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு கோயிலை கட்டுதாங்க. அந்த கோயிலை அவங்க ஏன் கட்டினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கோவிலினுடைய மூலவர், அதாவது சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை பூமிக்கு கொஞ்சம் அடியில் பிரதிஷ்டை பண்ணிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு படையெடுப்பு வந்தாலும் சிதிலமடையாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கெட்டின அந்த கோவில் அப்படின்றது இன்றைக்கும் ஓல்டு சோம்நாத் டெம்பிள் அஹில்யாபாய் மந்திர் அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது. நம்ம இன்றைக்கி சோம்நாத் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் 1700களின் பிற்பகுதியில் அவங்க ஏன் அதை முயற்சி எடுத்து கட்டி முடித்தாங்க அப்படின்னா, 1700களின் முற்பகுதியில் முகலாய மன்னன் அவுரங்கசீப் இந்த கோவில் சிதலமடைஞ்சிருக்கு, ஸோ இங்கே இனிமேல் வழிபட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே வழிபாட்டு உரிமையும் மறுக்கப்படுது. அந்த கோவிலை அவர் முழுமையாக இடித்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் அஹில்யாபாய் ஹோல்கர் வந்துட்டு இன்னொரு சோமநாதர் கோவிலை பக்கத்திலேயே கட்டி முடித்தாங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய விவேகானந்தர் இந்த ஒரு இடத்த விசிட் பண்ணி 1897 சென்னையில் சோமநாதர் கோயிலை ரெஃபர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரலாறு அப்படின்றது புத்தகங்களில் படிக்கிறத விட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு நீங்கள் போய் நம்மளுடைய தேசத்தின் பண்பாடு நாகரிகத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. சோமநாதர் கோவிலை போல இப்போ தென்னிந்தியாவில் பல கோவில்கள் இருக்குது, அங்கே போய் படிங்க அப்படின்னு சோமநாதர் கோவிலை ரெஃபர் பண்ணி 1897 சென்னையில் உரையாற்றும் போது அவர் பேசியிருந்தார்.
அதையும் தாண்டி சோமநாதர் கோயிலை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் அப்படின்றது நடந்தது. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை சோமநாத்தில் பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதாவது 1947 என்ன நடக்கும் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு இந்த சோமநாத் கோயிலை பார்க்க போகிறாரு. கடலை நோக்கி அவர் சபதம் பண்ணுறாரு, இந்த கோவிலை நான் மறுபடியும் கட்டி காமிப்பேன். 1000 வருடங்களாக இந்தியாவினுடைய அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு ஆன்மா அப்படின்றத நான் மறுபடியும் மீண்டு எழ செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபதத்தை எடுக்காரு. அதை தொடர்ந்து 1951 KM முன்ஷி அப்படின்றவருடைய மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய மறைவிற்கு பின்பு இந்த கோவில் முழுமையாக கட்டப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தான் முதல் ஜனாதிபதி இந்த கோவிலுக்கு பிரதிஷ்டை அப்படின்றத பண்ண வைக்காரு. ஆனால் இதில் இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேரு அவர்களுக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. ரிவைவல் ஆஃப் இந்துயிசம் அப்படின்னு உலகம் இதை விமர்சனம் பண்ணுவாங்களோ அப்படின்னு அவர் பயந்தார். ஏன்னா இந்தியா அப்படின்றது ஒரு செக்யுலர் கண்ட்ரியாக பார்க்கப்பட்டுச்சு உலகத்தால், பாகிஸ்தான் மாதிரி இல்லாமல். அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்தியாவுடைய ஜனாதிபதியோ இல்லை இந்திய அமைச்சர்களோ நேரடியாக போய் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னா உலகம் என்ன பேசும் அப்படின்னா அவர் கொஞ்சம் பயந்தார், நெருடலாக இருந்தார். ராஜேந்திர பிரசாத் அதாவது ஜனாதிபதியாக அங்கே போவிடாமல் அவர் தடை பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது இது கோவில் சார்ந்து வந்த பல ஆர்டிகிள்ஸில். ஆனாலும் ராஜேந்திர பிரசாத் இது ஒரு இந்திய ஆன்மாவின் மீட்சியாக இருக்கணும் அப்படின்னு இந்த கோயிலை போய் பிரதிஷ்டை பண்ணார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அழிவின் சக்தியின் உதாரணமாக இருக்கிறத விட மீண்டு எழுதலின் ஒரு உதாரணமாக சோமநாதர் கோவில் இந்திய கலாச்சார பண்பாடு நாகரிகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா கடந்த 1000 ஆண்டுகளாக பல தாக்குதல் அப்படின்றது இந்திய கலாச்சாரத்தின் மேலே நடத்தப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. அதனுடைய தொடர்ச்சி அப்படின்றது இருக்கக்கூடாது. இந்த பிரதிஷ்டையின் மூலயமா அது தடுக்கப்படணும் அப்படின்னு அவர் நினச்சார். ஸோ இந்த மாதிரி பலரினுடைய தியாகத்துக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சோமநாதர் கோவில் அப்படின்றது இருக்குது. அதில் பலரினுடைய மிகப்பெரிய தியாகம் அப்படின்றது இருக்குது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த்.